36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2026 வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்க போகுது? ஸ்டாலின் சார் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் சார் ஆகட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இந்த காலகட்டம் ஜாதகம் அவங்களுக்கு வந்துட்டு அஷ்டம சனி காலகட்டமாக இருக்குது. யாரோ ஒருத்தர்கிட்ட அலைன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி வந்துட்டு முதல்வர் பதவி அப்படிங்கிற மாதிரி போக முடியும். ஆனால் இங்கே எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அப்படிங்கிறது அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஞ்ச நாள் கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறேன், தயவுசெய்து எலெக்ஷனில் நிற்கிறவங்க ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு நின்றுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு டெபாசிட்டே கிடைக்காது, டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிடர் கார்த்திக் பாபு அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். 2026 அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் சொல்றது அரசியல் களம், அரசியல் அரசியல்னு. 2026 வரக்கூடிய இந்த அரசியல், இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது சார்? இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். என்ன காரணம் வந்துட்டு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளோட வருகை, ப்ளஸ் இருக்கிற ஆளுங்கட்சி, இதுக்கு முன்னால் இருந்த கட்சிகள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு கவர்ச்சிகரமான பல சலுகைகள், பல மானியங்கள், பல திட்டங்கள், பல இலவசங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே போவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டேல படத்தில் வர யோகி பாபு மாதிரி தான் நம்ம மக்கள் எல்லாமே இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்துட்டு எது கொடுத்தா நான் உனக்கு இது தரேன், இதை தரேன், நீ எனக்கு ஓட்டு போடு, நீ எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு பரவாயில்ல, நமக்கு அந்த இலவசம் கொடுக்கல, நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தாட்லேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்ம மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த நேரத்துக்கு மாறக்கூடியவர்கள் தானே. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு போதையில் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு வந்து நாளைக்கு வாக்கு சீட்டு நடக்கும், தேர்தல் டைம்லையும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த காலகட்டத்தில் வந்துட்டு யார் முன்னாடி போவாங்க, யார் பின்னாடி வருவாங்க அப்படிங்கிறது நம்ம ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவாக பார்க்கணும். இதில் வந்துட்டு நான் யாருக்கும் ஃபேவரட்டாக ஒன்றும் சொல்கிறதில்ல. சரிங்களா? அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை வச்சு அந்த தலைவர்களோட கட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சும் அந்த ஒரு பொதுவான பலன்கள் தான் எடுக்கிறோம். ஓகே, இது வாய்ப்பு அப்படிங்கிறதா சொல்கிறோம். இது இறுதியிட்ட முடிவு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சி என்ன பண்ணும், என்ன செய்யும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பாக சொல்லணும். ஓகேங்களா? அது தொகுதி வாரியாகவே நம்ம எவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட்டாக கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 2026 வந்து திமுக வந்துட்டு பல நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது மகளிருக்கு இலவச பேருந்து அப்படிங்கிறது கொடுத்தது. சரிங்களா? அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு உண்டான பணி செய்யும் பெண்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. நகரத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த டைமிங் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் தாட்டு ஓடிட்டு இருந்தது. ஓகே, பட் இவங்களுடைய கிரக கோச்சார நிலைகள் அப்படிங்கிறது ஈவன் ஸ்டாலின் சார் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் சார் ஆகட்டும், ஓகேங்களா, இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இந்த காலகட்டம் ஜாதகம் அவங்களுக்கு வந்துட்டு அஷ்டம சனி காலகட்டமாக இருக்குது, தசாபுத்தி அவ்வளோ பெருசாக இல்லை அப்படிங்கிற தாட்டையும் தாண்டி இவங்க செய்த பல நற்செயல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சியில் வந்துட்டு நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஜாதகம் பார்க்கும்போது சார் பரிகாரம் இருந்தால் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக கேட்போம். சரிங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அதில் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு பரிகாரம் கேட்போம். ஓகேங்களா? அவங்க பரிகாரமாகவே இந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃபார்மெட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போது என்ன ஆகும்னா இந்த தடவை வந்துட்டு தொங்கு சட்ட சபை அப்படிங்கிறது உருவாகும். அப்போ என்ன ஆகும்னா பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்துட்டு திமுகவுக்கும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது. இப்போ வந்து தாவேக்கா வந்து இந்த 2 ஓட்டையும் பிரித்து விட்டுருவாங்க. இதில் ஆல்ரெடி பிரித்து விட்டவர் வந்து நாத்தாக்கா, அதாவது நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இதில் வந்துடுவாங்க.
இப்போ மீதி இருக்கிற கட்சிகள்லாம் என்ன ஆகும் சார் அப்படிங்கிறது நம்ம சார் இப்போ தேமுதிக என்ன ஆகும், பாமக என்ன ஆகும், அதில் பாமகலே வந்துட்டு அன்புமணி சார் என்ன ஆவார், ராமதாஸ் சார் என்ன ஆவார் அப்படிங்கிற தாட்டில் இப்போ நிறைய ஓடிட்டு இருக்கும். இப்போது இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் அலைன்மெண்ட் ஆயிடுவாங்க. ஒரு சார் டிஎம்கே, ஒரு சார் ஏடிஎம்கே, இன்னி சில எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டில் வந்துட்டு தாவேக்கால வந்துட்டு நடக்கும். நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் வந்துட்டு தனித்தியே தான் போட்டியிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ இவங்க எல்லாருமே ஓட்டை பிரிப்பாங்க. அப்படி ஓட்டை பிரிக்கும் போது வந்துட்டு திமுக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35% வாக்கு அப்படிங்கிறத நிப்பாட்டும். அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 அப்படிங்கிறத நிப்பாட்டும். சரிங்களா? தாவேக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22லேருந்து 25% அப்படிங்கிறத நிப்பாட்டும். அப்போ இதுவே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஓட்டுப்பதிவு கிட்ட வந்தாச்சு. ஓகேங்களா? அப்போ நாம் தமிழர் கட்சி என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு 7% அப்படிங்கிற மாதிரி போகும். ஆல்ரெடி அவங்க வந்துட்டு நிறைய இருக்காங்க. பட் இந்த தடவை டிராஸ்டிக்கலி கம்மி ஆகும். ஓகே. இப்போ இதில் வந்துட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட அலைன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி வந்துட்டு முதல்வர் பதவி அப்படிங்கிற மாதிரி போக முடியும். ஆனால் இங்கே எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அப்படிங்கிறது அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஞ்ச நாளில் இந்த கட்சி தாவறது, நான் இந்த கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர்றது அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கு அப்படியே மாறுவாங்க. இது நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, திமுக மறுபடியும் ஆள்கின்ற கட்சியாக உருவெடுக்கும். தாவேக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில எதிர்பாராத ட்விஸ்ட் இந்த பிரிஞ்சு போனதுனால வந்துட்டு தாவேக அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்கட்சியாக வந்து உட்காந்துரும். ஸோ இது வந்துட்டு ஒரு நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம். இது எப்படி சார் எல்லாம் அதிமுக தாவேக இப்போ வந்த கட்சி, அது எப்படி அவங்க எதிர்கட்சி ஆகலாம் அப்படிங்கலாம் நிறைய தாட்டு உருவாகும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேருக்கு சொல்லலாம் சார் அவங்க வரக்கூடாது சார், இவங்க வரக்கூடாது சார் நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே நாம் முதல்ல நல்லவங்களாக இருக்கோமா? அதை நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு லைனில் போய் சாமி கும்பிட்னாலும் லைனில் நிற்கிறோமா? ஒரு சிக்னலில் லைனில் நின்று கரெக்டாக போனாலும் லைனில் நிற்கிறோமா? ஏதோ ஒரு வேலை முடியுங்கிறதுக்காக எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம லஞ்சம் கொடுத்து காரியத்தை நம்ம சாதிச்சுக்கிறோம். இல்லை நாமளே இங்கே நேர்மையாக இல்லாதப்போ நமக்கு வர்றவங்க மட்டும் எப்படி நேர்மையாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி சுயநலம் தான் நம்மளை ரொம்ப பெருசாக பிடிச்சி ஆட்டுது. இன்னி ஒரு 60 நாளுக்குள்ளே இந்த கட்சிகள் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஆடி தள்ளுபடியை விட இவங்க தள்ளுபடி பண்ணுற வேலைகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? மாறி மாறி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான புரிந்துணர்வில் வரணும். அதாவது ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம், ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு அமைப்பு, ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு, ஒரு நல்ல எஜுகேஷன். ஆனால் இன்றைக்கி அதை எவ்வளோ தூரம் நம்ம ஃபுல்ஃபில் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறது ஜனங்களுக்கும் தெரியும், ஆள்கின்ற வர்க்கத்திற்கும் தெரியும். ஸோ அது வந்துட்டு ஒரு லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அது வந்து கிரகங்கள் வந்துட்டு என்ன ஆகுனா நம்மளை வச்சு விளையாண்டுரும். அது எப்படி உனக்கு ஃபுல்லாக செய்ய முடியாது. ஏன்னா இங்கே நான் பேராசைக்காரன் ராகு, உன்னை பேராசைப்பட வைப்பேன், நிறைய கொள்ளையடிக்க வைப்பேன், இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் நான் மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டே வருவேன். இன்றைக்கி நிறைய மலைகள் வந்துட்டு காணாமல் போயாச்சு, மண்ணை ஏகத்துக்கும் திருடியாச்சு, இன்னும் என்ன மிச்சம் இருக்குது அது எல்லாத்தையும் திருடுவோம் அப்படின்னு எல்லாருமே திருட தான் பார்ப்பாங்க. அந்த திருட்டுக்கு எல்லாருமே துணை பெறுவாங்க. யார் கேள்வி கேட்குறோன்னு அவனை கொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் கிரகங்கள் அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டும். நிறைய உயிர் சேதங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த திட்டங்கள் சார்ந்த பணிகள் வந்துட்டு அங்கங்கே லேகிங்காக இருக்கும். அந்த லேகிங் ஆனதுனால வந்துட்டு அதுவே ஒரு பேசு பொருளாக உருவாகும். அதில் சில இடத்துல நல்லா வேலை பார்த்துருப்பாங்க, சில இடத்துல நல்லா வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஆளுங்கட்சிக்காரங்க கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் இப்போ கூட அந்த அரசியல் மீட்டிங்கில் வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் சில ஆபாசமான வார்த்தைகள் பேசி, அவதூறு பேச்சுகள் பேசி வந்துட்டு எப்படியோ ஒரு பக்கம் போகிறாங்க. சில பேர் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடறாங்க. இது எதுவுமே இல்லாமல் ஒரு கிளியர் கட்டாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தயவுசெய்து எலெக்ஷனில் நிற்கிறவங்க ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு உண்மை நின்றுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு டெபாசிட்டே கிடைக்காது, டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில பேர் சொல்கிறத கேள்விப்பட முடியுது சார். இப்போ தேர்தல் நடக்கிற நாளாக இருக்கட்டும், இல்லை தேர்தலுடைய வாக்குகளை எண்ணுவாங்க இல்லையா, அந்த நாளாக இருக்கட்டும், அந்த நாட்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு சுக்கிரனோட ஆதிக்கமாக இருக்கட்டும், ராகுவோட ஆதிக்கம், அந்த மாதிரி நேரங்கள், அந்த காலங்கள் தான் நம்மளுடைய அந்த அரசியல் வாழ்க்கையே வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல சார், அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? மேடம் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ கல்யாணத்துக்கு நம்ம முகூர்த்தம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துட்டு அரசியலில் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க சுய ஜாதகத்தில் அவங்களோட கிரகங்கள் என்னென்ன பொசிஷனில் இருக்காதோ அதை பொறுத்து தான் வந்துட்டு
அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான ஜெயிக்கிறதுக்கு உண்டான டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ம். சரி, அது வெறும் டைமிங் மட்டும் கிடையாது, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற பேட்டர்னும் அந்த இடத்துல டிசைன் ஆகும். அதே இடத்துல. அதே இடத்துல இல்லை, அதை அப்படியே வழிநடத்தி கொண்டு போகும் உங்களை அந்த Okay. கிரகங்கள். இப்போ ஒருத்தருக்கு ராகுவோட ஆதிக்கத்தில் இருக்க ராகு வந்து ஜெயிக்கணும், பிரம்மாண்டமாக பேராசைப்படும், அது கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், அது என்னென்ன வழிவகை எல்லாமே பண்ணலாண்டா அப்படின்னு இறங்கி செய்யும். ம். சரிங்களா? அப்படி இறங்கி செய்யும்போது சில பேர் நல்ல வழியில் போவாங்க, சில பேர் கெட்ட வழியிலையும் போவாங்க. ஓகேங்களா? எப்படியோ சாதிக்கணும் அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே போவாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அது ஈவன் அந்த மீடியா கவர் பண்ணும்போதே மீடியாலையும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஊடக நண்பர்கள் வேலை செய்கிறவங்களும் சரி, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த அரசியல் தேர்தலில் முடியறதுக்குள்ளே வந்துட்டு பல திடுக்கிடும் சம்பவங்கள் நம்ம பார்க்க வேண்டி வரும், கேட்க வேண்டி வரும். நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.